வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம சேனல் இன்றைக்கி சூப்பரான இந்த ஆனியன் போண்டா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்ட விஷயம் இந்த ஆனியன் போண்டா அந்த கடலை மாவு அரிசி மாவு ரேஷு, அதுக்கப்புறம் இல்லை தண்ணி அளவு அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமா கேட்டாங்க. அது கம்மியாக ஆட் பண்ணும்போது அந்த மாவு கெட்டியாக பிசையும் போது என்னென்னா அந்த கடலை மாவு வேகிறதுக்கு டைம் எடுக்குது. இது எப்படி பண்ணுறது, ப்ராப்பராக ரெசிபி எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக இந்த வெங்காய போண்டா கடலை மாவு அரிசி மாவு யூஸ் பண்ணுறது டீ கடையில் சாப்பிடுவாங்களா அந்த போண்டா தான். ஆனால் சில பேர் கலர் ஆட் பண்ணுவாங்க. நம்ம கலர்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் பேட்டர் ஆக்சுவலாக கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் எடுத்து நீங்கள் போட்டு ஃப்ரை பண்ணுறது நல்லாயிருக்கும். இந்த ப்ரிப்ரேஷன் தெளிவாக உங்களுக்கு செய்முறையில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. ஆனியன் போண்டாக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு 2 கப்பு, அரிசி மாவு 1 கப்பு, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, பெரிய வெங்காயம் 5 நம்பர் அதாவது 200 கிராம், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், மிளகாய் பவுடர் 3/4 டீஸ்பூன், இஞ்சி சிறிதளவு, பச்சை மிளகாய் 2, எண்ணெய் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போது இந்த கடலை மாவும் அரிசி மாவும் வச்சுருக்கேன்ல, இந்த கடலை மாவு 2 மடங்குனா அரிசி மாவு 1 மடங்கு இருக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த பெரிய பவுலில் கடலை மாவு ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் அரிசி மாவு எப்பவுமே நான் மிக்ஸ் பண்ணுறது எதுக்காக கேட்டேன்னா, இந்த மாதிரி போண்டா ப்ரிப்பரேஷன் அந்த கிறிஸ்பியாக வரதுக்காக மட்டும்தான் அரிசி மாவு ஆட் பண்ணுறோம். கடலை மாவு அந்த பைண்டிங். இப்போ சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். சோம்பு. இந்த வெங்காயம் போண்டாக்கு இந்த ஆனியன் போண்டாக்கு சோம்போட ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் சோம்பு கொஞ்சம் லைட்டாக ரஃப்பாக ரெடி பண்ண அந்த பவுடரும் ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைனா முழு சோம்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம், மஞ்சத்தூள் சிறிதளவு. இந்த டீ கடையில் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள்லாம் போட மாட்டாங்க. பட் மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் அது நம்ம உடம்புக்கு தான் நல்லது. அதுக்கப்புறம் மிளகாய் பவுடர். இது வெறும் மிளகாய் பவுடர், குழம்பு தூள் இல்லை. இதே கடையில் கலர் பவுடர் போடுவாங்க அந்த ரெட்டிஷ் கலர் வரதுக்காக. நம்ம அந்த ரெட்டிஷ் கலர் யூஸ் பண்ண வேண்டாம். வெறும் மிளகாய் தூள் மட்டும் போடலாம். இதுக்கப்புறம் கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி. நான் புதினா ஆட் பண்ணல. ஆனால் சில பேர் புதினா போடுவாங்க இந்த போண்டா டீ கடையில் சாப்பிட்ற போண்டாக்கு. ஸோ வேணும்னு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வெங்காயம் ஆட் பண்ணுறேன். இந்த வெங்காயம் பாருங்கள் 1/2 கட் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணுறோம். வெங்காயம் நீங்கள் ஃபைன் சாப் பண்ணோம்னா ஸ்லைஸ் பண்ண அந்த வெங்காயம் தான் ஆட் பண்ணணும். ஸ்லைஸ்னால் டேரெக்டாக பிரியாணி கட் பண்ணுற மாதிரி இல்லை. 1/2 கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எடுத்த உடனே தண்ணி ஆட் பண்ணோம்னா ஏற்கனவே அந்த சால்ட்டு அந்த சில்லி பவுடர் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ தண்ணி லைட்டாக நான் தேவையான அளவுக்கு நம்ம ஆட் பண்ணுறோம். ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த வெங்காயம் போண்டா பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா, அந்த கடலை மாவும் அரிசி மாவும் மிக்ஸ் பண்ணும்போது டைட்டாக அந்த மாவை பிசைஞ்சு ஃப்ரை பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அந்த கடலை மாவு வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ மாவு ஸ்டேஜ் ரெடி ஆனது. இப்போ நான் திருப்பி பூண்டு ஆயில் போட்டு திருப்பி தண்ணி ஆட் பண்ணி லூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும். அந்த மாவு கையில் எடுத்துனா லூஸாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு அழுத்தமாக இருக்கக்கூடாது. லைட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள மாவுலாம் கொஞ்சம் அப்படி உதிரியாக இருக்கும். அதே டைமில் வெங்காயம் தான் நிறைய தெரியணும். ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருந்தால் தான் அந்த கடலை மாவும் அரிசி மாவும் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ஈஸியாக நல்லா ஃப்ரை ஆகும். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சரை நான் எண்ணெய் சூடாக வச்சுருக்கேன். எப்போவுமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் ஃப்ரை பண்ணும்போது ஃபஸ்ட் ஃப்ளேமில் நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சு நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த போண்டா ரெடி ஆகும். இப்போ 1 by 1 கரெக்டாக ஆட் பண்ணுறோம். இந்த போண்டா நீங்கள் போகிறதும் ஒரு வடையாக இருக்கட்டும் இல்லை போண்டா இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கையில் 4 விரலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இங்கே பெரிய விரல் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே விழும். ஸோ நிறைய விஷயம் இருக்குது. நிறைய பேர் இப்போ பாருங்கள், இப்போ காமிக்கிறல்ல, இப்போ 4 விரல் இருக்குது. இந்த பெரிய விரல் வச்சு லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக விழும். அப்படி விழலையா கொஞ்சம் தண்ணியில் லைட்டாக நீங்கள் டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த போண்டா ரெடி ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த வெங்காய போண்டா நம்ம வீட்டில் பண்ணும்போது சைஸ் நீங்கள் ரவுண்டாக வரணும் அப்படி நினைக்க வேண்டியதில்லை. வெங்காய போண்டா எப்பவுமே ரஃப்பாக இந்த மாதிரி தான் வரும். ஸோ இன்றைக்கி ஒரு அருமையான ஸ்டைலில் இந்த வெங்காய போண்டா எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த வெங்காய போண்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது உடச்சி காமிக்கிறேன். நீங்கள் வீட்டில் போண்டா பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். கடலை மாவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் உங்களுக்கு நல்லா வேகும். வெங்காயம் தான் அதிகமாக தெரியுது பார்த்தீங்களா. அப்படி அழுத்தமாக இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்கள் ரெடி பண்ண அந்த பேட்டர் சரியில்லைன்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கி ஒரு அருமையான ஸ்டைலில் வெங்காய போண்டா எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். என்னங்க இப்போ இந்த ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணுறது எல்லாரும் கேஸ் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். பாய்.